ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம். யூசேஜ் ஆஃப் வாட் ஐ எம் ட்ரையிங் டு சே. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு. இது வந்து ஸ்பீக்கிங்க்கான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே வந்து ஸ்பீக்கிங்காக தான் பண்ணுறோம், படிக்கிறோம். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். வாட் அப்படின்றது வந்து WH கொஸ்டின். ஓகேங்களா? ஹை அப்படின்றது வந்து ஒரு சப்ஜெக்ட், அடுத்தது வந்து ஆம் அப்படின்றது வந்து ஒரு பீவம், அடுத்தது வந்து ட்ரையிங் அப்படின்னா ஒரு ஜெரண்ட். ஓகேங்களா? டு சே அப்படின்றது வந்து ஒரு இன்ஃபினிட்டிவ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்து இந்த ஃப்ரேஸில் இருக்குது. அப்போது இந்த ஒரு ஃப்ரேஸ் படித்தாலே நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இது கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இட் இஸ் எ ஃப்ரேஸ் இன் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ ஃப்ரேஸ் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். நான் நியூ இயர்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ ஃப்ரேஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு இந்த ஃப்ரேஸ் வந்து ஒரு காரணமாக இருக்கும். அதாவது இந்த ஃப்ரேஸ்க்கு அப்புறம் எப்படியோ ஒரு மெயின் கிளாஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மெயின் கிளாஸில் வரக்கூடிய அந்த ஆக்ஷனை நடக்கிறதுக்கு இந்த ஃப்ரேஸ் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். இங்கிலீஷில் பேசுறதுக்கு நம்ம இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கீவேர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரேஸ் வந்து நம்ம கற்றுக்கணுன்னா நம்ம ஈஸியாக வந்து நம்மளே க்ரோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மீனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த கான்செப்ட்டுக்காக நீங்கள் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுதான் எனக்கு தேவை. நீங்கள் வந்து உங்களோட எஃபெக்ட் எந்தளவுக்கு போகிறீங்களோ அப்போ தான் அவங்கள வந்து ஈஸியாக லாங்குவேஜை வந்து கற்றுக்க வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மீனிங் பார்த்துடலாம். நான் இப்போது என்ன சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ வாட் ஐ எம் ட்ரையிங் டு சே அப்படின்னா, நான் இப்போ என்ன சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட அப்படியேனா தமிழ் ட்ரான்ஸ்லேஷன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன். அதே வந்து நான்றத்தில் வந்து வேறு யாரா மாற்றுங்க. வாட் ஐ ஆம் ட்ரையிங் டு சேன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பதிலாக நீ என்ன சொல்ல வர. அப்போ நம்ம நீ அப்படின்னு சொல்கிறப்போ யூ போடுவோம். யூ போட்டால் அதுக்கான பி வெர்ப்ஸ் வந்து கம்பல்சரி சேஞ்ச் ஆகும். அப்போ வாட் யூ ஆர் ட்ரையிங் டு சே. ஓகேங்களா? இதே வந்து அவள் அப்படின்றப்போ அவள் இப்போது என்ன சொல்ல வரா. ஓகேங்களா? ஸோ அவள் அப்படின்றப்போ வாட் ஷீ இஸ் ட்ரையிங் டு சே. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். இதில் நம்ம எங்கே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் பிஓஎஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். இதோட எக்ஸாம்பிள் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நீ இப்போது அந்த பிரச்சனையை பற்றி என்ன சொல்ல வர. ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீ இப்போ அந்த பிரச்சனையை பற்றி என்ன தாண்டா சொல்ல வர. சேம் அந்த இடத்துல தான் நம்ம இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து விஷயம் இருக்குது, அதனால தான். ஓகேங்களா? இதோட தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் நீ என்ன சொல்ல வர. ஓகேங்களா? என்ன சொல்ல வர அந்த மீனிங்கில் நம்ம படிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் உன்னை மிஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா, நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்று நான் சொல்ல வருகிறேன். ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எங்கள் ஃப்ரெண்டை நான் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் அவங்ககிட்ட டைரெக்டாக சொல்லலை. ஸோ சுற்றி வளைச்சி சொல்கிறேன். அப்போ என் ஃப்ரெண்டு என்னை கேட்குறான், ஸோ நீ என்ன தாண்டா சொல்ல வர. ஓகேங்களா? ஸோ நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல, நீ என்ன தான் சொல்ல வர. ஓகேங்களா? ஸோ அந்த சினாரியோ வந்து நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீ என்ன தான் சொல்ல வர சொல்லு அப்படின்றப்போ, நான் உன்னை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நீ என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்ற இடத்துல நம்ம கம்பல்சரி இந்த சென்டென்ஸ் நம்ம மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரேஸ் இங்கிலீஷில். ஓகேங்களா? ஸோ இதோட டெஃபினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அதை நம்ம வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்கிறோனோ அதை நீங்கள் வந்து கேட்ச் பண்ணுறோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஐ எம் ட்ரையிங் டு சே அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இஸ் வந்து மேண்டேட்டரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை போடணும் நீட் கிடையாது. ஆனால் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா அதை போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? வாட் ஐ எம் ட்ரையிங் டு சே இஸ் ஐ மிஸ் யூ. ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உன்னுடைய யோசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, உன்னோட ஐடியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஐ ஆம் ட்ரையிங் டு சே. ஓகேங்களா? வாட் ஐ ஆம் ட்ரையிங் டு சே இஸ் தட் ஐ ரியலி லைக் யுவர் ஐடியா. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஹிஸ்ஸும் தட்டும் வந்து மேண்டரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ என்று. ஓகேங்களா? இஸ் அப்படின்னா அது வந்து ப்ரெசண்ட்டை சொல்கிறதுனால நம்ம வந்து இஸ் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா 2 சென்டென்ஸுமே வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நம்ம இஸ்ன்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மற்றபடி வேறு எந்த ஒரு நீட் கிடையாது. வாட் ஐ ஆம் ட்ரையிங் டு சே இஸ் தட் ஐ ரியலி லைக் யுவர் ஐடியா. ஓகேங்களா? வாட் ஐ am trying to say is that I really like your idea. ஓகேங்களா? வாட் ஐ am trying to say அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ ரியலி. ஓகேங்களா? எனக்கு ரொம்ப
பிடிச்சிருக்கு உன்னோட யோசனை. ஓகேங்களா? ஸோ அப்படியே நம்ம டைரெக்டாக சொன்னாவே போதும். அதுவும் ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேங்களா? 3வது பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன் என்றால். ஓகேங்களா? சேம் அதே தான். நான் எல்லாமே வந்து சப்ஜெக்ட் வந்து நான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் வந்து நான் வந்து சப்ஜெக்ட் எதுவும் மாற்றலை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எல்லா சென்டென்ஸுக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நீங்கள் போட்டுட்டு அதுக்கான பி-வேர்ப்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லா டென்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணுறதை பொறுத்து தான் அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக மாற்ற முடியும். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. இதே வந்து அவர்கள் என்ன சொல்ல வரார்கள் அப்படின்னா வாட் தே ஆர் ட்ரையிங் டு சே. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, சப்ஜெக்ட்டும் பிஓஸ் மட்டும் மாற்றினா போதும், டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் நெவர் ஸ்டாப் லேர்னிங். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா படிப்பதை நிறுத்தாது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீ வந்து படிக்கிறத நிறுத்தக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து நம்ம கம்பல்சரி எல்லா இடத்துலையும் பேசுவோம். சேம் அதுக்காக தான் இந்த ஃப்ரேஸ் நம்ம நீங்கள் படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 4வது பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன் என்றால் உன்னுடைய யோசனை எனக்கு புரியுது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உன்னுடைய யோசனை வந்து இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், உன்னுடைய ஐடியா. ஓகேங்களா? எனக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உன்னுடைய ஐடியா அல்லது உன்னுடைய அந்த ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு புரியுது அப்படின்ற இடத்துல வந்து நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஓகேங்களா? வாட் ஐ ஆம் ட்ரைங் டு சே அப்படின்னா நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இஸ் தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட். ஓகேங்களா? வாட் ஐ ஆம் ட்ரைங் டு சே இஸ் தட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறேங்க. வாட் ஐ ஆம் ட்ரைங் டு சே ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் அப்படியும் ஐடியாவும் ரெண்டுமே சேம் தான். ஸோ பாயிண்ட் அப்படின்னா ஸோ நீ சொல்கிற பாயிண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? சேம் அதே தான். ஐடியா எல்லா இடத்துலையும் போடாமல் பாயிண்ட்டும் போடுவாங்க. ஸோ பாயிண்ட்டும் வந்து அது வந்து ஒரு ஐடியாவுக்கு ஈக்குவலான ஒரு வேர்டு தான். ஓகேங்களா? வாட் ஐ ஆம் ட்ரைங் டு சே இஸ் தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ 5வது பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டவுட் இருந்தாலே எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ 5வது பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன் என்றால் அந்த இந்த இடத்துல வந்து என்றால். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளோட தமிழில் வந்து நம்ம சொல்லக்கூடிய வேர்டு. ஆனால் என்றால் அப்படின்னு எதுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ என்றால் வந்து ஸ்கிப் பண்ணுங்கள். நான் என்ன சொல்ல வரேன், நான் சரியாக திட்டமிட வேண்டும். ஓகேங்களா? ஸோ நம்ம சரியாக வந்து பிளான் பண்ணணும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? அந்த பிளான் பண்ணணும்னு அந்த இடத்துல தான் வந்து என்றால் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா நாம் வந்து சரியாக பிளான் பண்ணணும். சேம் அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த மாதிரி பேச போகிறோம். வாட் ஐ ஆம் ட்ரைங் டு சே இஸ் தட் வி நீட் டு பிளான் ப்ராப்பர்லி. ஓகேங்களா? வாட் ஐ ஆம் ட்ரைங் டு சே அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இஸ் தட் வி நீட் டு பிளான். ஓகேங்களா? வி நீட் டு பிளான் அப்படின்னா நம்ம வந்து திட்டமிட வேண்டும். ப்ராப்பர்லி அப்படின்னா சரியாக. ஓகேங்களா? வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் தட் வி நீட் டு பிளான் ப்ராப்பர்லி. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து 5 தான் கொடுத்துருக்கேன். இந்த 5 எக்ஸாம்பிளுமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எங்கன்னா டவுட் இருந்ததுன்னா கம்பல்சரி எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் தரேன். ஓகேங்களா? எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டவுட்டை வச்சுக்கின்னு ஒரு லாங்குவேஜ் நான் படிக்க முடியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். ஆனால் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே அப்படின்றதோட மீனிங் வந்து நான் என்ன சொல்ல வரேன். ஓகேங்களா? ஏன்னா அங்கே சப்ஜெக்ட் நானாக தான் இருக்கணும். அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு போட்டிருக்கேன். இதே நீங்களான்றா அங்கே வந்து யூ மாற்றணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை மறக்கக்கூடாது. அது பக்கத்தில் இருக்க பி வெர்ப்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அவர்கள் என்ன சொல்ல வரார்கள் என்றால் வாழ்க்கை சிறியது, அதை நாம் அனுபவிக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து ஷார்ட்டு, நாம் அதை வந்து என்ஜாய் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வேண்டும் வந்திருக்கு. அப்போ நம்மனா சொல்லிட்டு போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து கிளியராக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு என்னால் நம்ப முடியும். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் வந்து எல்லா சென்டென்ஸுமே கலந்துருக்கு. ஓகேங்களா? WH கொஸ்டின் வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து ஜெரண்ட் இருக்குது, இன்ஃபினிட்டிவ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜெரண்ட் அந்த இன்ஃபினிட்டிவ் அது மட்டும் இல்லாமல் பிஓப்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே கலந்துருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னா இந்த ஒரு ஃப்ரேஸ் மட்டும்தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரொம்ப கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நம்ம எஃபெக்ட் போட்டோன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். சஸ்டைன் ப்ளீஸ்.